Good morning, all. Welcome to PM Lectures. I am Maheswaran and my interest is teaching physics. In the lecture series, Anna University BE BTech courses, first semester common engineering physics subject code PH8151 paper detailed discuss panala. Engineering physics total 5 chapters irukku. Chapter number 1 properties of matter, 2 waves and fiber optics, 3 thermal physics, 4 quantum physics, 5 crystal physics. So in this series ஒரு chapter detailed discuss பண்ணலாம். First unit properties of matter. இந்த properties of matterல நம்ம physicsல பார்க்க போறது physical properties, அதுலயும் particular mechanical properties of matter. So mechanical behavior தெரிஞ்சிக்கன்னா force-னா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். Force is a push or pull. Force ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். ஃபோர்ஸு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. மரடோனா இந்த பாலுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ பாலு தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஆப்ஜெக்ட். மரடோனா தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற ஏஜென்ட். இவர் கொடுக்குற ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாலுக்கு இந்த டைரக்ஷன். ரைட். அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக மூவ் ஆகணுமான்னா இல்லை. சில ஃபோர்ஸஸில் என்னென்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு பதில் டிஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஸோ இவரோட மாஸ் எம்முன்னு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பர் ஸ்டாரோட வெயிட்டு தான் ஃபோர்ஸ், நம்ம இந்த சோஃபாவுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஃபோர்ஸு கிவன் டு தி சோஃபா. இந்த ஃபோர்ஸ்னால இந்த சோஃபா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிஸ்பிளேஸ் ஆகலை. அதுக்கு பதிலாக என்ன ஆகுது, இந்த சோஃபா டிஃபார்ம் ஆகுது. இதோட யூஷுவல் ஷேப்பில் இருந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலோட ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பையோ சைஸையோ மாற்றக்கூடிய ஃபோர்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஸோ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் விச் இட்ஸ் சைஸ் ஆர் ஷேப் ஆர் போத் சேஞ்ச் இஸ் கால்ட் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஸோ டிஃபார்மிங் ஃபோர்ஸோட ரோலு மெட்டீரியலை டிஃபார்ம் பண்ணும். இப்போ ரஜினிகாந்த் எந்திரிச்சிட்டா என்ன ஆகும்? இந்த சோஃபா திரும்ப அதோட ஷேப்பை ரெக்கவர் பண்ணிடும். ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த சோஃபா எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சோஃபா எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் தெளிவாக படிக்கலாம். எலாஸ்டிசிட்டி. ஸோ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால மெட்டீரியலோட ஷேப்பையோ சைஸையோ அல்லது ரெண்டையுமோ சேஞ்ச் பண்ணலாம். டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் ஷேப்பையும் சைஸையும் திரும்ப ரெக்கவர் பண்ணிருச்சுன்னா அந்த மெட்டீரியலை எலாஸ்டிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஃபோர்ஸ் கொடுத்து. ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது அதோட ஒரிஜினல் லென்த்து ரெக்கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை எலாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கருமேடு கருவாயன் மூவியில் விஜயகாந்த் ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறாரு, கவன்னு பேர் தமிழில். இது ஒரு ஸ்பெஷல் ஷேப்புடு வுட்டு, ஒய் ஷேப்புடு வுட்டு. அதில் ரெண்டோட லெக்லையும் ஒரு திக்கு ஸ்டிஃப் ரப்பரை கட்டிட்டு இதில் ஒரு கல்லை வச்சு ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. இந்த ரப்பரை வந்து இழுக்கிறாரு. என்ன ஆகும்? ரப்பரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ரப்பர் டிஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். எம்ங்கிற மாசு, எம் மாஸ் ஒரு ஸ்ப்ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு.
இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மாஸை இழுக்கிறேன். ஸோ என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஸ்ப்ரிங்கோட நியூ லென்த் வந்து இதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரிஜினல் லென்த்து இவ்வளோ தூரம் டிஃபார்ம் ஆயிடுச்சு கொடுக்குற ஃபோர்ஸ்னால. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டிஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரெச் பண்ண ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ரிங்கு அதோட ஒரிஜினல் லென்த்துக்கு ரெக்கவர் ஆகிடும். ரைட்? ரெக்கவர் ஆகுதுன்னா என்ன மீனிங், நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கை இழுக்கும்போது இந்த ஸ்ப்ரிங்கு ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணும். இன்டர்னல் ஃபோர்ஸ். ரைட்? இந்த ஃபோர்ஸு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் ரிமைனிங் இருக்கிறது இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும்தான். அதனால் என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங்கு அதோட ஒரிஜினல் லென்த்தை ரெக்கவர் பண்ணும். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸு used to recover its original length in the spring is called spring force. Spring force. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ரெக்கவரிங் ஃபோர்ஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸு. இதோட டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி எக்ஸ். டிஃபர்மேஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ரெக்கவரிங் ஃபோர்ஸ், இன்டியூஸ் ஆகிற ரெக்கவரிங் ஃபோர்ஸ் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்காக இங்கே மைனஸ் சிம்பிள் போடுறேன். இப்போ இது ஸ்ப்ரிங்குக்கு மட்டும் கிடையாது, எல்லா மெட்டீரியலுக்கும் காமன். ஸோ இங்கே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகும், இந்த ரப்பர் ஒரு ரெக்கவரிங் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் விஜயகாந்த் இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாருன்னா இந்த ரெக்கவரிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த ரெக்கவரிங் ஃபோர்ஸு ரெக்கவர் ஆகும்போது இந்த கல், இங்கே ஒரு கல் இருக்கும், இந்த கல்லுக்கு அந்த ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்ன ஆகும், இந்த கல்லுக்கு நீங்கள் ரெக்கவரிங் ஃபோர்ஸை கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த கல்லுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அப்போது இந்த கல் ரெக்கவரிங் ஃபோர்ஸு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஸ்டோன். ரைட்டா? இவ்வளோ ஆக்சலரேஷனில் அது ஆக்சலரேட் ஆகும். ஸோ இந்த கல்லை ஃபாஸ்ட்டாக நீங்கள் த்ரோ பண்ணணும்னா இந்த ரப்பரை நல்லா ஹை லென்த்தில் டிஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே சூப்பர் ஹீரோ கையில் இருக்கிறது சிமிலர் வெப்பன் தான். இது வந்து ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல். இதே மாதிரி டிஃபார்ம் பண்ணுறாரு. இதை அப்ளைடு ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா இந்த ஸ்ட்ரிங்கு ரெக்கவர் ஆகும். அது ரெக்கவர் ஆகும்போது அந்த ஃபோர்ஸை இந்த அம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அம்பு வந்து அது கரஸ்பாண்டிங் ஆக்சலரேஷனில் ட்ராவல் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவரோட ஆர்டிஃபிஷியல் லெக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பெண்ட் ஆகும். ரைட்டுங்களா? அப்புறம் இந்த கால் ஏருக்கு போயிட்டு இந்த கால் கிரவுண்டில் லேண்ட் ஆகும்போது இங்கே பெண்ட் ஆகும், இது ரெக்கவர் ஆகும். இப்போது இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினா நம்ம யூஸ் பண்ணலாம். மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினால எல்லா மெட்டீரியலும், இந்த சிஸ்டம் காமன் டு ஆல் மெட்டீரியல்ஸ், எல்லா மெட்டீரியல்லையும் ஆட்டம்ஸ் இருக்கும். எல்லா ஆட்டமும் அதோட நெய்பரிங் ஆட்டத்தோட கெமிக்கல் பாண்டால் அட்டாச் ஆகிருக்கும். கோவலன் பாண்டு, மெட்டாலிக் பாண்ட், ஏதாவது ஒரு பாண்டோட அட்டாச் ஆகிருக்கும். இங்கே நம்ம ஒரு பாண்டையும் நம்ம ஸ்ப்ரிங் லைக் ஃபோர்ஸாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நான் இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கலாம். மெட்டீரியலோட இந்த எண்டை மூவ் பண்ண விடாமல் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இங்கே நான் ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபோர்ஸுக்கு பேரலாக இருக்கிற ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா, இது எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, இதில் அட்டாமிக் லெவலில் இந்த இன்டர் அட்டாமிக் ஸ்ப்ரிங்கோட லென்த்து சேஞ்சு ஒரு டைம் ஸ்ட்ரெச் ஆகும்போது லென்த்து சேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சில் இருக்கும், 10⁻⁻10 மீட்டர் ஆர்டரில் இருக்கும். ஆனால் பல்க் மெட்டீரியலில் பார்க்கும்போது 1 இன்ச்சு மெட்டீரியலுக்கே நமக்கு க்ரோர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ்
லைன் அப் பண்ணணும். ஸோ ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டத்தோட ஸ்ப்ரிங் லைக் ஃபோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்ப்ரிங்கும் நாட் எக்ஸாக்ட் வேல்யூ 10⁻⁻10 ஆர்டரில் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ரேஞ்சு, மில்லிமீட்டர் ரேஞ்ச், சம் மெஷரபிள் ரேஞ்சில் இந்த மெட்டீரியலோட லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரை, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பல்க் மெட்டீரியலை பற்றி பேசும்போது அந்த பல்க் மெட்டீரியலுக்குள்ளே இது மாதிரி ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு ஆட்டமும் இது மாதிரி இன்டர் அட்டாமிக் ஸ்ப்ரிங்கால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எப்படி ஸ்ட்ரெச் ஆகும், எப்படி கம்ப்ரஸ் ஆகும், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஒரு ட்ராமா மாதிரி ஓட விட்டால் தான் கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, மெட்டீரியல் டீஃபார்ம் ஆகுது. ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல் அதோட டீஃபர்மேஷனை ரெக்கவர் பண்ணி ஒரிஜினல் ஷேப்புக்கோ ஒரிஜினல் சைஸுக்கோ ரிட்டர்ன் ஆயிடும். இந்த ப்ராப்பர்ட்டியை எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அல்லது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட்டு பிளாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு ரெக்கவர் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப்பு ஆர் சைஸு ஆர் போத் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் லோடு. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டு எபிலிட்டி ஆஃப் ரெக்கவரிங் ஆப்போசிட்டு இன்எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரீகெயின் ஆர் ரெக்கவர் இட்ஸ் ஒரிஜினல். ஸோ ஒரு மெட்டீரியலில் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டிஃபார்ம் ஆகுது. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் லென்த்துக்கு ரெக்கவர் ஆக முடியாது. இது மாதிரி இருக்கிற மெட்டீரியலை பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியலை குவான்டிடேட்டிவ்ல அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ், ஒரு மெட்டீரியல், ஒரு வயர் எடுத்துக்கலாம். வயரோட ஒரு எண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னொரு எண்டில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ கொடுக்குற ஃபோர்ஸ்னால இந்த வயரோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது இவ்வளோ தூரம். சரிங்களா? இப்போ இந்த இன்க்ரீஸ் ஆகிற லென்த்தை டெல்டா எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்து லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த மெட்டீரியல் ரெக்கவரிங் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணும். சரியா? இந்த ரெக்கவரிங் ஃபோர்ஸு இந்த டிஃபார்மிங் லென்த்துக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ரெக்கவரிங் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ். எப்போன்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் டிஃபார்ம் பண்ணுறீங்க, அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் லென்த்தையோ ஷேப்பையோ ரெக்கவர் பண்ணிருச்சுன்னா நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் வந்து வித்தின் எலாஸ்டிக் லிமிட். ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கொடுத்த ஃபோர்ஸு மெட்டீரியலை டிஃபார்ம் பண்ணுது, அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல் அதோட ஷேப்பு சைஸை ரெக்கவர் பண்ண முடியாட்டி அதை என்ன சொல்லுவோம்? அந்த கொடுத்த ஃபோர்ஸ் வந்து அந்த மெட்டீரியலோட எலாஸ்டிக் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலாக பிஹேவ் பண்ணும். சரிங்களா? நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே கொடுக்குற ஃபோர்ஸு எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே இருந்தால் என்னாகும்? மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் லென்த்தை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிடும். ஸோ கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணனா என்ன தேவை? டிஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னோ அதே மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போது இதை வந்து நம்ம மைக்ரோ சிஸ்டத்துக்கு மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினாவை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு மெட்டீரியல் சேம் வயர் எடுத்துக்கலாம். இது வயரோட ஒரு எண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த எண்டில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்.
ரைட்? இந்த ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, இழுக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த ஒயரோட சர்ஃபேஸில் ஒரு n நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். n நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா? இப்போ என்ன ஆகும், ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டம், இதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டத்தோட ஸ்ப்ரிங் லைக் ஃபோர்ஸால் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதில் இருக்கிற n ஆட்டமும் ஒரு அது 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 இண்டிவிஜுவல் அதோட நெய்பர்ஸோட ஸ்ப்ரிங் லைக் ஃபோர்ஸ்னால அட்டாச் ஆகிருக்கும். ரைட்? இப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் வந்து எல்லா ஆட்டத்துக்கும் காமனாக கொடுக்குறோம். ஓகே, இது எதுக்கு ஈக்குவலன்னா, இந்த n ஆட்டம்ஸ் இருக்கு, n ஆட்டம்ஸும் இது மாதிரி ஸ்ப்ரிங்ல கனெக்ட் ஆகிருக்கு. ரைட்? இந்த காம்பினேஷன்ல, ஸோ இது மாதிரி n ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த காம்பினேஷன்ல நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே பேரலாக அட்டாச் ஆகிருக்கு. ரைட்? இது எல்லாம் ஒரே மெட்டீரியல், அப்போ ஈக்குவல் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ இந்த கொடுக்குற ஃபோர்ஸு இந்த n ஆட்டமில் உள்ள ஸ்ப்ரிங்கில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்னா, ஒரு ஸ்ப்ரிங்லேயும் F by n ரைட்? ஸோ ஒரு ஸ்ப்ரிங்லேயும் இந்த ஃபோர்ஸுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து F by n. ரைட்டுங்களா? அப்போ அது ரெக்கவரிங்க்கு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்ப்ரிங்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸும் F by n. ரைட்டா? இப்போ இந்த மெட்டீரியலோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். மெட்டீரியலோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும், சைடு வேஸில் நிறைய ஆட்டம்ஸை ஆட் பண்ணும். அப்படின்னா தான் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த பேரலல் அரேஞ்ச் ஆகிருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ n இருந்து n + 100 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், n + 100 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இப்போ நீங்கள் அதே ஃபோர்ஸ் F கொடுக்கும்போது ஒரு ஆட்டமும் எவ்வளோ ஃபோர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், F by n + 100. இது வந்து ஹை ஏரியா. லோ ஏரியாவாக இருக்கும்போது ஒரு அட்டாமிக் ஸ்ப்ரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸு F by n. சரிங்களா? இப்போது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு கான்ஸ்டன்ட் தான், F தான் ரெண்டு கேஸ்லேயும், லோயர் ஏரியாலையும் கிராஸ் செக்ஷன் ஏரியாலையும் ஹையர் கிராஸ் செக்ஷன் ஏரியாவிலையும் நாம் கொடுக்குற ஃபோர்ஸு F தான். சரிங்களா? ஆனால் மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் ஏரியா கூடும்போது மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் ஒரு ஆட்டமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து குறையுது. ஓகே, அது மாதிரி மெட்டீரியலோட ஏரியா குறையும் போது ஒரு ஆட்டமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸு கூடுது. சரிங்களா? அப்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதாது. அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இதோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அதையும் கன்சிடர் பண்ணணும். அந்த ஆட்டத்தோட இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங்கு தான் ஸ்ட்ரெச் ஆகும், அதனால தான் மெட்டீரியல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கிளியராக ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் டீஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதாது, அதோட ஏரியாவும் சேர்த்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால் கிளியர் பிக்சர் கொண்டு வர்றதுக்காக ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்காமல் நாம் இங்கே ஸ்ட்ரெஸ்னு ஒரு புது டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரெஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இந்த ரெக்கவரிங் ஃபோர்ஸு பெர் யூனிட் ஏரியா. ரைட்? ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டில் ரெக்கவரிங் ஃபோர்ஸும் அப்ளைடு ஃபோர்ஸும் சேம் தான். அதனால தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ரெக்கவரிங் ஃபோர்ஸுக்கு பதிலாக டைரக்டாகவே ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியான்னு போட்டேன். ஓகே, ஸோ திஸ் டெஃபினிஷன் ஒன்லி சூட்டபிள் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். ரைட். நெக்ஸ்ட்டு
ஸ்ட்ரெயின். இப்போ நான் வந்து மெட்டீரியல் எப்படி டீஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து டீஃபார்மிங் ஃபோர்ஸோட ரோலு டிபெண்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு குவான்டிட்டியை பார்த்தோம். இப்போ அந்த டீஃபார்மிங் ஃபோர்ஸோட எஃபெக்ட், அதோட கரஸ்பாண்டிங் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரெயின் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு எண்டில் புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கலாம் எஃப், ரைட். இப்போ மெட்டீரியலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? மெட்டீரியலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ரைட். இந்த மெட்டீரியலோட இனிஷியல் லென்த்தை எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லு லென்த்தில் எத்தனை ஆட்டம்ஸ் லீனியர் அரேஞ்ச் ஆயிருக்கும்? ஒரு ஆட்டமும் அதோட நெய்பரிங் ஆட்டத்தோட ஸ்ப்ரிங் லைக் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸால கனெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது, ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு இன்டர் அட்டாமிக் ஸ்ப்ரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் எஃப். ஏன்னா இது எல்லாமே சீரீஸ் கனெக்ஷன். ஸோ சீரீஸ் கனெக்ஷன்ல நீங்க ரெண்டு சிமிலர் ஸ்ப்ரிங்கு அட்டாச் பண்ணிட்டு இதுல ஃபோர்ஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் இண்டிவிஜுவலா எஃப் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த ஸ்ப்ரிங் இண்டிவிஜுவலா எஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ரைட். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கு இண்டிவிஜுவலா டெல்டா எல் ஸ்ட்ரெச் ஆகும், இந்த ஸ்ப்ரிங் இண்டிவிஜுவலா டெல்டா எல் ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ இந்த கம்பைன்டு ஸ்ப்ரிங்கோட டோட்டல் லென்த் சேஞ்ச் 2 times ஆஃப் டெல்டா எல், சரிங்களா? இதே ஐடியால இங்க நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினாவை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் எல்லாமே சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கிற ஸ்ப்ரிங்கு. நம்ம எஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஒரு சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு இன்டர் அட்டாமிக் ஸ்ப்ரிங்கும் அதோட இண்டிவிஜுவல் எக்ஸஸ் லென்த் டெல்டா எல், ஸ்ட்ரெச் ஆகிற எக்ஸஸ் லென்த் டெல்டா எல், சரிங்களா? இப்போ இதில் வந்து ஒரு என் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் சீரீஸில் இருக்கு, ரைட். அப்போ டோட்டல் லென்த் சேஞ்ச் என்னவா இருக்கும்? என் டைம்ஸ் ஆஃப் டெல்டா எல், என் டைம்ஸ் ஆஃப் டெல்டா எல். ஸோ இந்த மெட்டீரியல் லென்த்தோட மெட்டீரியல் பல்க்கு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா என் டைம்ஸ் ஆஃப் டெல்டா எல், சரிங்களா? இப்போ அதே ஃபோர்ஸ் தான் நான் கொடுக்குறேன் அதே மெட்டீரியலுக்கு, பட் மெட்டீரியல் லென்த், இனிஷியல் மெட்டீரியல் லென்த்தை நான் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? இந்த லைன்ல சீரீஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் மெட்டீரியலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ரைட். அதனால இன்டர் அட்டாமிக் ஸ்ப்ரிங்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ரைட். இப்போ லென்த் கூடுறதுனால நான் புதுசா ஒரு 100 நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த n+100 ஆட்டம்ஸும் அதோட இன்டர் அட்டாமிக் ஸ்ப்ரிங்னால டெல்டா எல் இண்டிவிஜுவலா டெல்டா எல் லென்த் டிஃபார்ம் ஆகும். இப்போ டோட்டல் லென்த் சேஞ்ச் எவ்வளவா இருக்கும்? இந்த டோட்டல் லென்த் சேஞ்ச் டியூ டு அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கும்? திஸ் இஸ் n plus 100 times of delta L. ஸோ இந்த டெல்டா எல் நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஒரு இன்டர் அட்டாமிக் ஸ்ப்ரிங் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது அதை தான் நான் டெல்டா எல்னு மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதுதான் மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினா, ரைட். அப்போ இந்த டிஸ்கஷனில் நமக்கு என்ன புரியுது? ஒரு மெட்டீரியல் எவ்வளோ டிஃபார்ம் ஆயிருக்கு, எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம அதோட லென்த் சேஞ்சை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதாது, இனிஷியல் லென்த்தையும் சேர்த்து அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா சேஞ்ச் இன் லென்த்து டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் லென்த். இனிஷியல் லென்த் ஜாஸ்தியாக இருந்தால் சேஞ்ச் இன் லென்த் அதிகமாக இருக்கும். ஓகே, இனிஷியல் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் இன் லென்த்தும் கம்மியாக இருக்கும் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில், ரைட். அதனால் ஃபிசிக்கல் அப்சர்வபிள் கிளியராக சொல்லணும்னா நீங்கள்
லென்த்து சேஞ்சு அல்லது வால்யூம் சேஞ்சு ஷேப்பு சேஞ்சை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதாது. அந்த மெட்டீரியலோட ஒரிஜினல் லென்த்து, ஒரிஜினல் ஷேப்பு, ஒரிஜினல் வால்யூம் அதையும் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்கலாக நம்ம பேசும்போது பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் டீஃபர்மேஷன் சொல்லும்போது சேஞ்ச் இன் டைமென்ஷனை மட்டும் எடுத்துக்காம ஒரிஜினல் டைமென்ஷனையும் சேர்த்து கால்குலேட் பண்ணாதான் நமக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்னால் என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஸ்ட்ரெயின் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸ்ட்ரெயின் இஸ் தி ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு தி ஒரிஜினல் டைமென்ஷன். இந்த கிளாஸில் இது போதும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கஷன் பார்ட்டில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த என்டையர் லெக்சருக்கும் யூஸ் பண்ணுற ரெஃபரன்ஸ் புக்ஸ்.